எல்லோருடைய வாழ்க்கையிலும் நிம்மதி மகிழ்ச்சி என்பது நிரந்தரமாக இருப்பதில்லை. நமக்கிடையேயே சிலர் கடுமையான வாழ்வை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இறைவன் உங்களுக்கு கொடுத்ததற்கு நன்றி சொல்லி வாழ்க்கையை தொடருங்கள் மக்களே. இவ்வுலகில் மனிதனை படைத்தது முதல் அவனுக்கு எவ்வித குறையுமின்றி உணவுகள், காய்கறிகள், கனிவர்க்கங்கள், செலவுகள் அனைத்தையும் வல்ல ரப்புல் ஆலமீன் வழங்கி இருக்கிறார். இன்னும் எண்ணற்ற தேவைகளையும் குறையில்லாது வழங்கிக் கொண்டே இருக்கிறார். அதிநவீன மக்கள் படிப்பினை பெறாது நன்றி கெட்டவர்களாகவே இருக்கிறார்கள். நீங்கள் அல்லாஹுக்கு நன்றி செலுத்திக் கொண்டும் ஈமான் கொண்டும் இருந்தால் அவன் மீது உங்களை வேதனை செய்வதால் அல்லாஹுக்கு என்ன லாபம் அடைய போகிறான்? அல்லாஹ் நன்றியுள்ளவராகவும் எல்லாவற்றையும் அறிந்தவனாகவும் இருக்கிறான் என்று சொல்கிறான். சில சமயம்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கால்கள் வீங்குற அளவுக்கு நின்று தொழுது கொண்டே இருப்பார்களாம். இது பற்றி அவர்களிடம் கேட்கும்போது, நான் நன்றியுள்ள அடியானாக இருக்க வேணாமா அப்படின்னு சொல்லக்கூடிய அதிகமான பெண்களை கொண்ட நரகம் என்று பெருமானார் அவர்கள் கூறிய போது மக்கள் கேட்டார்கள், ஏன் யா ரசூலல்லாஹ், பெண்களின் நிராகரிப்பே இதற்கு காரணம் என்றார்கள் பெருமானார். அப்போது பெண்கள் அல்லாஹ்வை நிராகரிக்கிறார்களா என்று மக்கள் மீண்டும் கேள்வி கேட்டார்கள். அதற்கு கணவன் செய்த உதவிகளுக்கு நன்றி காட்ட மறுக்கிறார்கள். காலமெல்லாம் ஒருத்திக்கு நீ உதவி செய்து பிறகு உன்னிடம் ஏதேனும் குறை ஒன்றை அவள் கண்டால் உன்னிடமிருந்து எந்த நலனையும் ஒருபோதும் நான் கண்டதில்லை என்று சொல்லிவிடுவாள் பெண் என பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிலளிக்கக்கூடிய ஹதீஸ் புகாரில 1552வது ஹதீஸாக வருகிறது.